மக்களே பாருங்கள், நாங்கள் வந்து நடந்து வந்து இந்த பாரு சின்ன பையன் உட்காந்தோடனே உட்காந்துருச்சு. அது வரையும் உட்காரல, அவன் உட்காந்தோடனே இது உட்காந்துருச்சு. பாருங்க பார்த்தீங்களா? உண்மையிலுமே விலங்குகள் வந்து நன்றி உள்ள விலங்குன்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே பாருங்க, நம்ம தம்பி எப்படி படுத்துட்டாரு பாருங்க. வந்து பாருங்க, நம்ம நண்பர் சோட்டு எப்படி வாங்க அப்படியே உட்கார். சோட்டு படுத்து 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 தலைச்சி படுத்துக்கு போ. இங்கே பாருங்க, எப்படி படுத்து. இங்கே பாருங்க, நம்ம செல்ல புள்ள படுத்துட்டார். படுத்துக்கோ. பார்த்தீங்களா? படுத்து ஜாமுன்னு இருக்காரு. தம்பி இங்கே பாரு, வீடியோ பாரு. அதாவது இந்த 5 கிலோமீட்டர் நடக்கும் போது ஒரு 3 கிலோமீட்டரை வந்து நம்ம பாய் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணி பாருங்கள். செல்லப்பில் படுத்துக்கிட்டா இருப்பாங்க. கடைசியில் வந்து ஜம்முன்னு இதுதான் நம்மளை குலைச்சவர். 5 கிலோமீட்டர் நடந்து வந்து இந்த மாதிரி ஒரு இடத்த வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சுத்தமான தண்ணி, குப்பை குளம் எதுவும் இல்லை. தோட்டம் உங்கள் அனுபவத்தை சொல்லுங்க. தோட்டம் நீங்கள் எப்படி நடந்து வந்தீங்க? 5 கிலோமீட்டர் எப்படி இந்த ஃபால்ஸை பார்க்கும்போது எப்படி தோணுது? என்ன வாழ்க்கையில் வந்து நடக்கணும், சாதாரணமாக இல்லை, மலையை நடக்கணும். மலை நடந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து உட்காந்து வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும். என்ன வாழ்க்கை 4 சோத்திலே இல்லை. நம்ம வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் என்னது? கொத்தடிமை வாழ்க்கை. இந்த கொத்தடிமை வாழ்க்கையினால அதுக்கு வெளியே வரணும், வந்து ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு நடைப்பயணம். ஆனால் இங்கே நடந்து வர்றதுக்கு நல்ல பாதுகாப்பு இருக்குது. எல்லா இடத்துலையும் அங்கங்கே ஒரு வீடு இருக்குது, குட்டியாக ஒரு வீடு, நல்லா அருமையாக. வர இடத்துல 2 இடத்துல குடிக்கிற தண்ணி கொடுத்தாங்க. உண்மையிலேயே நம்ம மக்கள் வந்து இந்த தண்ணியை குடிக்கும்போது தான் மக்கள் வந்து நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருக்காங்க அப்படின்னு தெரியும். நம்ம வர வழியில் அந்த காலத்தில் குடிக்கிறதுக்கு தண்ணியும் சோறும் போட்டாங்க. இப்போ சோறுலாம் நின்றுச்சு, தண்ணி கொடுக்குறாங்க நமக்கு. வந்து தண்ணி கேட்டோடனே ரொம்ப அன்பாக கொடுத்தாங்க. அதுவும் நம்ம பையன் சோட்டு பையனை தான் இது சக்ஸஸ் சொல்லணும். ஏன்னா அவன் நடந்து வருவான்னு எதிர்பார்க்கல, அவன் நடந்து வந்துட்டான். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஏரியா என்ன பார்க்க ரம்மியமாக இருக்குது. நீங்களும், நான் எந்த பிளேஸ்லாம் சொல்ல மாட்டேன், நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு தோன்ற பிளேஸுக்கு போய் என்ஜாய் பண்ணுங்க. இந்த இடத்த பற்றி கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சொன்னோம்னா உடனே எல்லாம் தேடி ஓடி வந்துடுவாங்க. நீங்களாக வந்து தேடி கண்டுபிடிச்சி நடந்து வாங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.